சார். ஏய். ஓகே சார். செல்வம், செல்வம், கேசவன், கேசவன். யாரா அது? ஐயோ ஏசி சார். சார் இங்க என்னையா பாக்குற? இந்த ஆளு என்னையா பண்ணி வச்சிருக்க? சார் இவன் மர்டர் அக்யூஸ்டு. கோர்ட்டில் விசாரணை பண்ணுறதுக்காக அனுமதி வாங்கிட்டு வந்தா சார் இவனை என்கொயரி பண்ணேன். விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் சார். எனக்கு வேற வழி தெரியல. விசாரணை கைதிய இந்த அளவுக்கு அடிக்கலான்னு யாரையும் உனக்கு அனுமதி கொடுத்தது? நீ அடிச்ச அடியில இந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரா இருக்கும். மேல் இடத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல என்ன கொண்டு போய் நிறுத்திருப்பேன். இல்லை சார், எந்த என்கொயரி வந்தாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் சார். முட்டாள் மாதிரி பேசாதயா. ஸ்டேஷன் வாசல்ல போய் பாரு. இங்க நடக்கிற எல்லாமே மீடியா மூலமா ஊர் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதையும் தடுக்காம நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தானே என்னதான் கேள்வி கேட்பாங்க. நைட்டு உனக்கு போன் பண்ண, ஏன் எடுக்கல? ஸ்டேஷன் போனுக்கு கால் பண்ண, ரிசீவர் எடுத்து கீழே வச்சுட்டேன். அவசரம்னா உன்னை எப்படியா கான்டாக்ட் பண்றது? சாரி சார், என் ஃபோன் சைலன்ஸில் இருந்துச்சு. மிஸ்டு கால் பார்த்து என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல. உயரதிகாரிய பார்த்தா உனக்கு ஒரு தெனாவட்டு. இந்த ஆள் ஒரு கொலகாரனாவே இருக்கட்டுமே, அதுக்குன்னு இப்படியா போட்டு அடிக்கிறது? கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேணா? மனிதாபிமானத்தோட தான் சார் முதல்ல கேட்டேன். அவன் எந்த பதில் சொல்லல சார். அப்புறம்தான். நல்லவ மாதிரி நடிக்காத. இங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். இந்த ஆள் ஒய்ஃப் ஸ்டேஷன் பூந்து உன்னை கேள்வி கேட்டதும் உனக்கு ஈகோ தலைக்கேறிடுச்சு. இன்ஸ்பெக்டர்ன்றது ஒரு பதவி. அந்த பதவிக்கு ஒரு பவர் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. நீ அந்த லிமிட்டை மீறி இருக்க. ஒரு சாடிஸ் மாதிரி நடந்திருக்க. ஏற்கனவே பனிஷ்மெண்ட் வாங்கி நீ டீ ப்ரமோட் ஆன. அங்க ஆளை புடிச்சு மறுபடியும் பதவிக்கு வந்த. அப்படி வந்தோ நீ திருந்தல. ஆனா இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறதில்ல. என்கொயரி இருக்கும், அதுக்கு தயாரா இரு. உடனே இவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு. என்னையா யோசனை? தூக்குங்கயா. ஓகே சார். தூக்கியா.